ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 4 எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்யூனிட்டி டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கூகுள் ஃபார்மில் வந்து இந்த மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்திருந்தோம். ஓகேவா? ஸோ அதில் வந்து நிறைய பேர் பண்ணல. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350+ ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணாங்க. பட் இப்போ நம்ம கம்யூனிட்டி டேப்பில் என்ன பண்ணியிருந்தோம், அதே இது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி டேபிள் வச்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடைய கருத்தை நம்ம எடுத்திருந்தோம். ஓகேங்களா? தமிழில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க, மேக்ஸில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க, அண்டு பொது அறிவில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக வச்சுருந்தோம். அதேமாதிரி டோட்டலாக எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற 4 கேள்வி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக வச்சுருந்தோம். ஓகேங்களா? சரி, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து டைரெக்டாக அவங்களுடைய பதில்களை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொய்யான தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதை நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ரிஜெக்ட் பண்ணிடலாம். அதாவது மார்க் அவங்க கிளிக் பண்ணியிருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மையான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த மார்க்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா அவங்க உண்மையாக தான் கிளிக் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? அதனால் இப்போ நான் காட்டுறேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கிளிக் பண்ணியிருக்கிறாங்க, எந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு சொன்னது தான். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸு சொன்னது தான். டைரெக்டாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஃபோட்டோ கம்யூனிட்டி டேப்லையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கிளிக் பண்ணி அவங்களுடைய மார்க்ஸை வந்து நம்மக்கிட்ட என்ன பண்ணியிருக்கிறாங்க, தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதை நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 2A எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14 நடக்க போது. அதுக்கு தேவையான கொஷின் பேங்க் வேணும்னா நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் 350 rupees தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சப்ஜெக்ட் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஒரே நிமிஷத்தில் வந்துடும். நீங்கள் டெலகிராம் வேணுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல் சப்ஜெக்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ குரூப் 4 எக்ஸாமுக்கும் சரி, குரூப் 2 எக்ஸாம்ஸுக்கும் சரி, ஓகே, ப்ரிலிம்ஸுக்கு நல்ல மெட்டீரியல்ஸ் வேணும். ஸ்கூல் புக் மெட்டீரியல், ஸ்கூல் புக் மேட்ரு நல்ல மெட்டீரியலாக வேணும் அப்படின்னா நம்மளுடைய புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸ்கூல் புக் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேராகிராஃப் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அது படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். நம்ம அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் அப்படியே கொஸ்டின் வித் ஆன்சராக டோட்டல் ஃபுல் புக்ஸுமே என்ன பண்ணியிருக்கிறோம், கொஸ்டின் வித் ஆன்சராகவே ரெடி பண்ணியிருக்கிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கும் சரி, ரிவிஷன் செய்கிறதுக்கும் சரி, ஸ்கூல் புக்கோட நம்ம புக் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 4 புக்ஸ் வரும். தமிழ் ஓல்டு புக்கு, தமிழ் நியூ புக்கு, ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ டோட்டலாக ஆல் சப்ஜெக்ட் புக்ஸு 4 புக்ஸ்லேயே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கவர் பண்ணியிருக்கிறோம். 2400 வரும் அதனுடைய ஆக்சுவல் காஸ்ட்டு. பட் இப்போ ஆஃபர் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2050. ஓகேவா? ஸோ வாங்கினவங்களுக்கு எல்லாமே தெரியும், ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு வீட்டுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ டெய்லியும் ஆர்டர் போட்டிருக்கிறீங்க. நாங்களும் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுறோம், டிஸ்பேச் பண்ணிடுறோம். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கு வீட்டுக்கு வந்திருக்கும். எல்லாருமே ரிப்ளை பண்ணியிருக்கிறீங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த புக்ஸ் ஆர்டர் பண்ணால் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு வாங்கிட்டாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வாங்கிட்டாலும் ஓகே. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய சாம்பிள் பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக கொடுக்குறோம். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் கேள்வி நான் கேட்டிருந்தேன். ஓகே, கம்யூனிட்டி டேப்பில் குரூப் 4 2024 தமிழில் 200க்கு உங்களுடைய மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தேன். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 92 வரலாம் என்ன பண்ணலாம், ஒரு நல்லா படித்த ஸ்டூடெண்ட்ஸால் போட முடியும். 88 எடுத்துட்டாவே நல்ல மார்க் தான். 82, 88, 89, 90, 91, 92 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ரைட்டா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிளிக் பண்ணதை பாருங்கள். 31%, அதாவது 87 மார்க்லேருந்து 89 மார்க் 31%, 90 to 92 36%. அதாவது மேக்ஸிமம் நான் 92 பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்களா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா போன மாதத்துலேயே அது சொல்லியாச்சு. அதுதான் அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிளிக் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். 92 மார்க்ஸ் தான் ஹை மார்க் வரலாம். ஓகேங்களா? அந்த 93 to 95 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிலர் இருக்க தான் செய்வாங்க. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த ஹை மார்க்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து கிளிக் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொய் நிறையா இருக்கும்.
ஓகேங்களா? இதில் வந்து ஆனால் உண்மையாலும் கிளிக் பண்ணவங்க மார்க் எடுத்தவங்களும் இருப்பாங்க. சிலர் இருப்பாங்க. அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. இருக்கிறாங்க, நானே ஒத்துக்கிறேன். உங்களுக்கும் தெரியும். ஓகேங்களா? 95ஓட 95, 96 கூட இருக்கலாம். ஓகேவா? அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே. ஆனால் இந்த 93 to 95 வந்து பார்த்தீங்கன்னா 13% சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அது கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக ரன் கம்மியாக சிங்கிள் டிஜிட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த ஹை மார்க்ஸ் நம்ம எப்பவுமே ஹை மார்க்ஸ் வச்சோமா அது வேணும்னே கிளிக் பண்ணுறதுக்குன்னே ஒரு குரூப் வரும். அது நம்மளுக்கு தேவையில்லாத விட்டுருங்க. ஆனால் நான் சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னா 88 to 92 தான் நானும் சொல்லியிருந்தேன். அதை தான் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 92 ஒரு போஸ்டிங் வாங்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வாங்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா 88லேருந்து 92 வரலும் இருக்கிறாங்க. அதாவது 80 எடுத்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு அழகாக உள்ளார போவாங்க. 92 எடுத்தவங்களாம் ஜேஓக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக உள்ளார போவாங்க. அப்படிங்கிறது தான் இந்த இது காட்டுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடு பாருங்கள், 27 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ 27க்கு எத்தனை கொஸ்டின் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் நான் வந்து ஆக்சுவலாக என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 18 to 22 ஸ்கோர் பண்ணலான்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ கட் ஆஃப் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா 18 to 22 ஸ்கோர் பண்ணலான்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பாருங்கள் கிளிக் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். 15 to 17 அதை விடுங்க. அடுத்து 18 to 19 பாருங்கள் 24%, 20 to 21 பாருங்கள் 29%. அப்போ 21 தான் மேக்ஸிமம் இருக்கிற மாரி அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, கிளிக் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நான் வந்து ஆவரேஜாக 22 மேக்ஸிமம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போதைக்கு இவங்க சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 21 தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வர மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 18 to 22 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான கெஸ்ஸிங் தான். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட சொன்னது அதில் அதர் கொஸ்டின் பேப்பர்னுடைய அனலைஸ் நம்ம பண்ணது இதுதான் போட முடியும். ஓகேவா? அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் இதில் டஃப் எதுன்னு சொல்லி நம்ம கேட்டதில் ரொம்ப டஃப்னு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் டு டிஃபிகல்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதை தமிழ், ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் டு டிஃபிகல்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட் போட முடியல, அந்த இடத்துல போட முடியலன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 18 to 22 அப்படின்னு நம்ம சொன்னது கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் 73 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்க்கு பாருங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஸோ ஓரளவுக்கு நல்லா படித்த ஸ்டூடெண்ட்ஸால் ஓகேங்களா ஒரு போஸ்ட்டு கண்டிப்பாக வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸால் கண்டிப்பாக இதெல்லாம் 50லேருந்து 55 கொஸ்டின் வரலும் போடலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 50லேருந்து 55 கொஸ்டின் போடலான்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸுடைய கிளிக் பாருங்கள் என்ன படிக்கிறாங்க அப்படின்னா 50லேருந்து 55 வந்து பார்த்தீங்கன்னா 32, 56லேருந்து 60 வரலும் பாருங்கள் 36. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம சொன்னதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 60 வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் கிளிக் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 60 மார்க் வரலும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதிகமாக கிளிக் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? 61 to 65 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகபட்சமாக வச்ச மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னு கிளிக் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்கும். அதை நம்ம ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. அப்படி இருக்கிறவங்க அவங்க டாப்பர் அது இருக்க தான் செய்வாங்க. அது சிலர் இருப்பாங்க. அது போயிட்டு போகுது. அது நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் காம்படிஷன் எங்கே இருக்குதுன்னா 51லேருந்து 60 தான். ஓகேங்களா? பாருங்கள் அதுதான் இங்கே இருக்குது. ஸோ நாம் சொன்னதுலேருந்து ஒரு சின்ன வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஜிஎஸ் மட்டும் தான் ஒரு சின்ன வேரியேஷன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்பட்டுருக்குறாங்க, மேக்ஸுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ஆனால் ஜிஎஸ் அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மார்க் ஸ்கோர் கூட வந்திருக்கிற மாதிரி தெரியுது. ஓகேங்களா? கூட வந்திருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அப்போ டோட்டலி இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா என்ன மார்க்ஸ் வந்திருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா 165 ப்ளஸ், அதாவது 155 to 165, 155 ப்ளஸ் டு 165 ப்ளஸ் வரலும் இதுக்கு வந்து ஸ்கோர் இருக்கும். ஆனால் 170 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே தான் இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பாருங்கள் 155 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21%, 155 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. 160 ப்ளஸ் பாருங்கள் 28% கொடுத்துருக்காங்க. 165 ப்ளஸ் பாருங்கள் 30% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 170 பாருங்கள் 8% கொடுத்துருக்காங்க. 170 ப்ளஸ் அதோட அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் தெரியுதுங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ராங் இன்ஃபர்மேஷன். ரெண்டுமே சிங்கிள் டிஜிட்டில் வரும், நம்ம அதில் நம்ம மறுக்க முடியாது. அதில் உண்மை சொல்லவங்களும் இருக்கிறாங்க, அவங்களும் நம்ம எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. இதில் போய் சொன்னவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் அந்த 170 அண்ட் 170 அப்போ நம்ம விட்டுறலாம். சிங்கிள் டிஜிட்டில் கண்டிப்பாக சில பேர் இருக்க தான் செய்வாங்க. அது நம்மளுக்கு இருக்கட்டும், அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு காம்படிஷன் வந்து நம்ம சொன்ன மாதிரி சிறப்பிச்சிங்களா, இதுதான் நம்மளுக்கு காம்படிஷன் 155 ப்ளஸ் டு 165 ப்ளஸ். ஓகேவா? இதில் தான் இருக்கிறாங்க. இது எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா
ஆவரேஜாக 90 போட்டிருக்கிறாங்க. மேக்ஸில் வந்து ஆவரேஜாக 20 போட்டிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 55 போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 165 வந்திருக்குது. 165 வந்தவங்களும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 88 போட்டுருவாங்க. மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 18 போட்டவங்க, ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 58 போட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 160 ரேஞ்சுக்கு இருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு 158 160 ரேஞ்சுக்கு என்ன பண்ணிருப்பாங்க இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்குது. ஓகேங்களா? 155 டு ஒரு 167 155 டு 167 வந்து பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஆல்ரெடி சொன்னதும் இதே தான் சொல்லியிருந்தோம். இப்போ அவங்க ஸோ இதில் கிளிக் பண்ணி காட்டியிருக்கிறதும் இதே தான் கிளிக் பண்ணி காட்டியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்க தேவையில்ல. ஒரு எஸ்சி எஸ்டி அதாவது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 155 ப்ளஸ் வித் டைப்பிங் இருந்தால் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரியே பிசி எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 160 ப்ளஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஜேஏவுக்கு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 164 ப்ளஸ் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 168 ப்ளஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது நான் கட் ஆஃபாக சொல்லலை, யாரெல்லாம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கட் ஆஃப் சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்கு வரும். ஓகேவா? அது வந்து நம்ம அடுத்தது பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க நீங்கள் அழகாக என்ன பண்ணலாம் வெயிட் பண்ணலாம். புரியுதுங்களா? ஜேஏவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ 164 ப்ளஸ் இருக்கிறவங்க வெயிட் பண்ணலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 168 ப்ளஸ் இருக்கிறவங்க வெயிட் பண்ணலாம். டைப்பிஸ்டாக இருந்தால் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ வந்து பார்த்தீங்கன்னா 155 ப்ளஸ் இருக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். பிசி எம்பிசி இருக்கிறவங்க 160 ப்ளஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் டைப்பிஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணலாம். புரியுதுங்களா? போத் ஹையர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோவில் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஹையர் இருக்கிறவங்களாம் இந்த தடவை போத் ஹையருக்கு தான் கிடைக்க போகுது. ஏன்னா போத் ஹையர் ஃபுல்லாக வந்துட்டாங்க. அதனால் 1 ஹையர் 1 லோயருக்கு இனிமேல் கிடைக்காது. டைப்பிஸ்ட் மாரி இப்போ ஸ்டெனோ ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மார்க் எடுத்திருந்தாலும் சரி போத் ஹையர் ஸ்டெனோ இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் வெயிட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.